ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதிரை விரதத்துடைய சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நடராஜர் அருள் பெறவும் சர்வ பரிகார தெய்வமான தியாகேசருடைய திருவருள் பெறவும் உதவக்கூடிய விரதம் திருவாதிரை விரதமாகுங்க. சிவ விரதங்களில் இது தலையாய விரதமாகும். எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடிய விரதங்க. திருவாதிரை விரதத்தை மார்கழி மாதம் திருவாதிரையில் தொடங்க வேண்டுங்க. அந்த நாளுக்கு முதல் நாள் இரவு உணவு தவிர்க்க வேண்டும். ஆதிரை நாள் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து காலை கடன்கள் ஆற்றி நீராடி சிவபூஜை செய்தல் வேண்டுங்க. அன்று ஒரு பொழுது உண்ண வேண்டும். அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று நடராஜ பெருமானை அர்ச்சித்து வழிபட வேண்டுங்க. திருவாதிரை நாளில் விரதம் இருப்பவங்களும் சரி, இருக்க இயலாதவங்களும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு தவறாமல் சென்று நடராஜருக்கு நெய் தீபமிடுதல், அர்ச்சித்தல் முதலானவற்றை சக்திக்கேற்றவாறு செய்தல் வேண்டுங்க. இது சிவ பஞ்சாட்சர சுரூபமாகவும் பஞ்சகிருத்தய சுரூபியாகவும் திகழும் நடராஜருடைய அருள் பெற்று தரக்கூடிய விரதங்க. என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.